ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பிள் பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் பை செய்கிறதுக்கு க்ரீன் ஆப்பிள் ஒரு 6 எடுத்துருக்கேன். அதை இப்படி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா உள்ளே வேக ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் பை க்ரஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள்ஸில் சினமன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க ஆப்பிள் பை பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம பேக்கிங் பண்ணுறதுனால அன்சால்டட் பட்டர் நல்லது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க வச்சு மெல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் அடியில் பிடிக்காமல் ஈஸியாக நம்ம மெல்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஒன்ஸ் விஸ்கில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரை நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி இருக்கிறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி பீட்டர் வச்சு பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சுகர் கரைஞ்சி ஃபுல்லாக அடியில் செடிமெண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஆப்பிள் பை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சினமனோட. இப்போ காஃபிலெலாம் பார்த்திங்கன்னா சினமன் போட்டு குடிப்பாங்க, ஏன்னா ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும்ன்ட்டு. அதுக்கு தான் நம்ம இதுலேயுமே சினமன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு இடையில அவன் 425க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பிள் பை க்ரஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயர் பண்ணிடலாம். இது ஒன்றுமே இல்லை, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஆப்பிள் பை க்ரஸ்ட்டு பண்ணலாம். பை க்ரஸ்ட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணிட்டு மேலே இந்த ஷேப் வச்சு பை மேலே டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ஈவனாக கட் பண்ண சொல்கிறேன். நம்ம அந்த பட்டர் ஸ்வீட் சாஸ் எடுத்து ஆப்பிளில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பை பேஸில் இந்த ஆப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டஃபிங் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பை க்ரஸ்ட்டை நம்ம எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டான அளவில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப் பண்ணுறதுக்கு. இப்போ பை ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வச்சு ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு பை ஷேப் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக ஷேப் பண்ணி முடிச்சுட்டு கார்னர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவனில் வைக்கும் போது இந்த கார்னர்ஸ் கருக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் முட்டை எடுத்துக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கோங்க. சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை எதுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி வைக்கிறோன்னா, நம்ம ஆப்பிள் பை மேலே க்ரஸ்ட்டில் அதை அப்ளை பண்ணோன்னா அது நல்லா நமக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அவனில் நம்ம வச்சிடலாம். இப்போ 425 degrees ஃபாரன்ஹீட்டில் செட் பண்ணிட்டு 15 minutes டைமர் வச்சுக்கோங்க. நல்லா பேக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 45 minutes 350க்கு பேக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஆப்பிள் பை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக ஸ்மூத்தியாக ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட விப் க்ரீம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.